கொஸ்டின் நம்பர் 6. குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது? சிம்பிளான கொஸ்டின், பேசிக்கான கொஸ்டின். Which amendment act enabled Delhi and Pondicherry to vote in the president election? President ஓட்ல பாண்டிச்சேரியும் டெல்லியும் பங்கேற்கலாம். ஏன்னா அது ரெண்டுமே யூனியன் பிரதேசம், மாநிலங்கள் கிடையாது. அது ரெண்டுமே யூனியன் பிரதேசங்கள். அப்ப அவங்களும் பங்கேற்கலாம். ஏன்னா அங்க ரெண்டுமே சட்டமன்றம் இருக்கு. சரிங்களா? டெல்லியிலையும் பாண்டிச்சேரியிலையும் சட்டமன்றம் இருக்கு. அதனால அவங்க பங்கேற்கலாம் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க. வெரி குட். ஆன்சர் கரெக்டாமா? 69. 69 கரெக்டா? பி தானா? எல்லாருமே பி போட்டிருக்கீங்க. 69 தானா? 69 தானா? பாண்டிச்சேரி, டெல்லி சி தானா? எல்லாருமே சி தான் போட்டிருக்கீங்க. சி, பி, பி கன்ஃபார்ம். ஓகே, எனக்கே டவுட் வருது, பி தானான்னு. 69 தானு. சரி, இவ்வளோ கான்ஃபிடென்டா சொல்றீங்க. கரெக்டாமா? கரெக்டா? ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. ஓகே, ஆன்சர் ஏ, 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 70வது சட்ட திருத்தம். சரிங்களா? 70வது சட்ட திருத்தம் தான் கரெக்டான ஆன்சர். 70வது சட்ட திருத்தம். சரிங்களா? 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? 70வது சட்ட திருத்தம் தான் கரெக்டான ஆன்சர். 1992. 1992. சரிங்களா? 1992. சரிங்களா? பாருங்க, எல்லாருமே பி போட்டீங்க. ஒருத்தர் போடுறதுனால எல்லாருமே போடுறீங்களா இல்ல நீங்களா சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுனால எல்லாருமே பி சொல்றீங்களா, அந்த ஆப்ஷனே அப்படி எல்லாருமே சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பார்த்து படிங்க. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். சரிங்களா? பாண்டிச்சேரியும் டெல்லியையும் அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கொண்டு வந்து 1992 ஒரு முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட இது. எந்த வருஷம் கேட்கலாம், எந்த அமெண்ட்மெண்ட் கேட்கலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் நினைச்சேன் சார், பட் கன்ஃபியூஷன். அம்சவேணி. ஓகே, கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், கொஞ்சம் பார்த்து படிங்க. சட்ட திருத்தம் எல்லாமே பார்த்து படிங்க. ஏன்னா அமெண்ட்மெண்ட் மொத்தம் எத்தனை இருக்குமா? சொல்லுங்க, அமெண்ட்மெண்ட் மொத்தம் எத்தனை இருக்கு? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. 103 தானா? அமெண்ட்மெண்ட் மட்டும் 103 தான் இருக்கா? 103, 104, 105 வரிசையா ஆப்ஷனா வருது. எத்தனை அமெண்ட்மெண்ட்? ஹாய் பாரி. சரி, கன்ஃபார்ம் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு கேட்கிறாங்க. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு என்ன? சொல்லுங்க. டேட்டோட கேட்கிறாங்க. என்ன டேட்டோட கேட்கிறாங்க? டேட் எல்லாமே ஒரே டேட்டா கொடுத்துட்டு வருஷத்தை மட்டும் மாட்டி வச்சிருக்காங்க. சரிங்களா? சொல்லுங்க. ஆன்சர் வெரி குட். ஆன்சர் பி. சரிங்களா? 19 நவம்பர் 1976. அப்பதான் குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். சரிங்களா? 55 பேர் மாத்திருப்பாங்க. சரிங்களா? 1955 குடியுரிமைகள் பாதுகாப்பு அந்த சட்டத்தை பேர் மாத்திருப்பாங்க. 1976 19 நவம்பர். சரிங்களா? 19 நவம்பர் 1976. ஓகேவா? குடியுரிமைகள் பாதுகாப்பு சட்டம். ஓகேவா? ஓகே, செவன்த் கொஸ்டின் தான் சார் கரெக்டா ஆயிருக்கு. சரி, பரவாயில்ல, படிச்சுக்கலாம். தெரியாத தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதானே. அதுக்கான இந்த செஷனே. நெக்ஸ்ட் பாருங்க.
எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது? சரிங்களா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கடவுச்சீட்டு பாஸ்போர்ட். சரிங்களா, பாஸ்போர்ட்டை பற்றி கேட்கிறாங்க. கடவுச்சீட்டு பெறுவது மனித சுதந்திரத்தின் உரிமையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, பாருங்க, எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. in which one of the cases passport is considered as a part of personal liberty. சரிங்களா, தனி உரிமை அதோட தொடர்புடைய வழக்கு எது அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த வழக்குமா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மேனகா காந்தி வழக்கு கரெக்ட் தான். சரிங்களா, மேனகா காந்தி வழக்கு 1978. சரிங்களா, 1978 மேனகா காந்தி கேஸ். ஓகேவா, வருஷத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏகே கோபாலன் வழக்கு 1950, இந்தியன் எக்ஸ்பிரஸ் 1985, ஆறுமுகம் வழக்கு 1953. சரிங்களா, கேசஸ் படிச்சுக்கோங்க. சரிங்களா.